பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிற பெற்றவங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். என் பிள்ளைக்கு வந்து நான் அத்தனை பவுன் நகை ஓடணும், இத்தனை பவுன் நகை ஓடணும், சம்பாதிக்கிற காசையெல்லாம் கொண்டு போய் நகையில போட்டு தொலைச்சிடாதீங்க. உண்மையாவே வந்து உங்களோட குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களால முடிஞ்சது ஒரு சின்ன சைட்டு, ஏதோ ஒரு சின்ன இடமா வாங்கி போட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படியே விட்டுருங்க. கல்யாணம் தண்ணிக்கு வந்து அந்த இடத்த அப்படியே அவங்க எழுதி கொடுத்துருங்க. அவங்க வாழ்க்கையில அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். ஏன் தெரியுமா? 15 வருஷம் கழிச்சு ஒரு இடத்தையெல்லாம் வந்து சர்வசாதாரணமா வாங்கிடவே முடியாது. அவன் வந்து அவ்வளவு பவுன் ஓட்டு கட்டி கொடுத்துருக்கான், இவன் வந்து இவ்வளவு பவுன் ஓட்டு கட்டி கொடுத்துருக்கான், மாப்பிள்ளை வீட்டுல அத்தனை பவுன் கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. நகை நட்டு சேர்த்த ஒண்ணு என்ன பண்றாங்கன்னா, சாதாரண ஒரு காலேஜ்ல வந்து ஒரு அளவான எஜுகேஷன் கொடுத்துட்டு பூரா பணத்தையும் போய் எல்லாத்தையும் நகையில முடக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில தேவையே கிடையாதுங்க. நகைங்கிறது வந்து ஒரு ஆடம்பரம், இடமுங்கிறது வந்து அத்தியாவசியம். இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள 3 லட்ச ரூபாய்க்கு 2.25 சென்ட், 5 லட்ச ரூபாய்க்கு 3 சென்ட், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இடங்கள் கிடைச்சிருக்குது. ஏதோ ஒரு இடத்துல வாங்கி போடுங்க. நான் சொல்றது இப்ப புரியாது, ஆனா இப்ப வாங்கி போட்டவங்க அத்தனை பேர் வந்து சேஃபர் ஜோன்ல இருக்காங்க. வாங்காதவங்க 15 வருஷம் கழிச்சு உங்களால ஒரு சென்ட் இடத்த கூட வாங்க முடியாது, அந்த அளவுக்கு விலைவாசி கூட ஏறி போயிரு. எனக்கு ஒரு பொன் குழந்தை வந்து நாளைக்கு நான் அதை கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜ் வரும்போது நான் வந்து எல்லாத்து மாதிரி இங்க வேறு என் பிள்ளைக்கு நான் 100 பவுன் ஓட்டுருக்கிறேன், இங்க வேறு 500 பவுன் ஓட்டுருக்கிறேன், இந்த மாதிரி பெருமநாயமெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச ஏதாவது சம்பாரிச்சு வச்சு ஏதோ ஒரு இடத்த அவங்களுக்கு எழுதி வச்சிருவேன். அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க கஷ்டப்படாமல் வாழ்ந்துக்குவாங்க. இதை செஞ்சாலே போது, யாரும் வாழ்க்கையில கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது.